ஹாய், இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் பீக்கங்காய் கடை சூப் செய்ய போகிறேன். இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? இது பாருங்க, இந்த கரண்டி அழகாக இருக்குங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா சலடை கரண்டி மாதிரி இருக்கும். இது காய் அலசுகிற கரண்டி. ஒரு பீக்கங்காய் வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வெங்காயம், ஒரு 2-3 வெள்ளைப்பூடு, ஒரு குட்டி பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய மிளகானால அரை மிளகா போடலாம், இல்லை காரம் அதிகமாக இருக்கும், அதனால் குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் போட்டுக்கணும். அடுத்து இந்த வெங்காயம், பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு அதையும் இதில் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக பாசிப்பருப்பு, ரொம்ப போடக்கூடாது. ரொம்ப போட்டோம்னா சாம்பார் மாதிரி ஆயிரும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். தக்காளி பழமாக நல்லா பெருசாக போட்டிங்கன்னா 3 பழம் போடலாம். நான் சின்ன சின்னதாக வச்சுருக்கனால ஒரு 5 பழம் எடுத்திருக்கேன். இதையே கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். ரோட்டில் பாருங்கள், கிழங்கு பச்சை கலர் வச்சுட்டு போகிறாங்க, அது சவுண்டு கேட்குது. இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளியை. இதோட ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். இதோட கொஞ்சோண்டு சீரகமும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், சீரகம் கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது, சீரகம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கணும். அதோட கழுவிக்கலாம். கொத்தமல்லி இதில் கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் குக்கரில் மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் கடைஞ்சி தாளிக்கிறத தாளிச்சிக்கலாம். ஓகேங்களா? குக்கரில் மூடி வச்சு ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். விசில் வரட்டும். பார்த்திங்கன்னா இந்த பீக்கங்காய் கடைசல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை கழிச்சிட்டு நல்லா பருப்பு மத்தையை வச்சு கடைஞ்சிக்க போகிறோம். கடைஞ்சிட்டு இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெய், கடுகு, கொஞ்சோண்டு சீரகம், பெருங்காயம், 2 வத்தல், அப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே போட்டு தாளித்து அதில் அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சாம்பார் தூள், நம்ம யூஸ் பண்ணுறோம்னா எந்த பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் சாம்பார் பொடி போடுவேன், அது கொஞ்சம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா கிண்டி கொஞ்சம் நல்லா பருப்பு மத்தை நல்லா கடைஞ்சி தாளித்து விட்டோம்னா அப்படின்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. தோசை, இட்லி, சாதத்துக்கு செம்மையாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு பீக்கங்காய் வாங்கி 1 வாரம் ஆகிப்போச்சு. ஒரு போன 2 நாள் இருக்கும், 1 வாரம் 2 நாள் இருக்கும். அப்படியே வச்சுருந்தேன். 30 ரூபாங்க ஒரு இவ்வளோ பெரிய பீக்கங்காய் 30 ரூபாயா? விலைவாசி எல்லாம். ஆனால் மார்க்கெட்டு போனால் கம்மியாக இருக்கும். நாங்கள் இங்கே பக்கத்துலேயே வாங்கினோம் 30 ரூபா. அது 30 ரூபாய் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன், பீக்கங்காவை ஃபுல்லாக சீவி பீக்கங்காய் கடைசியில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாப்பாவும் நானும் தானே எங்கள் 2 பேத்துக்கு போதும். இதே பார்த்திங்கன்னா நாளைக்கு வரைக்கும் இருக்கும். அந்த இது நாளைக்கு காலையில் வரைக்கும் இருக்கும். இப்போ விசில் வரட்டும், அடுத்து கடைஞ்சி தாளிச்சிடலாம். ஓகேங்களா? வெயிட் பண்ணலாம். குக்கர் விசில் அடங்கிடுச்சு. நான்
விசில் அடங்கிடுச்சு. இன்னும் கடைஞ்சி தாளிக்கிறது தான் வேலை. எல்லாமே வெந்துருச்சுங்களா? இது அந்த தண்ணியை நிறுத்திட்டு கடைஞ்சி அப்படியே தாளிச்சிக்கலாம். இதோட கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். குழம்பு தூளை மாற்றி எடுத்துட்டு வந்துட்டு இதான் சாம்பார் தூள். இதை போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் போடுறேன். நான் இதிலே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போடலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் வந்து உப்பு கம்மியாக தான் நாங்கள் சேர்ப்போம். இப்போ கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சாச்சு. இன்னும் அடுத்து தாளிக்கலாம். அப்பப்போ நம்ம சமைக்கிறத அப்பப்போ கழுவி வச்சுருந்தாவே பாத்திரம் செய்வாங்க. அவ்வளோதான், கழுவி வச்சு இதை மாற்றிட்டு இதிலே தாளிச்சிக்கலாம். குக்கர்லேயே தாளிச்சிருவீங்க. குக்கர் அடுப்பு வச்சுருக்கிறேன். அது கழுவி இருக்கிறனால அது தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி காயட்டும். இந்த இது பார்த்திங்கன்னா சாம்பார் மாதிரியே இருக்கும், கடைசல் மாதிரியே இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. காரம் தேவையான போட்டுக்கோங்க. பொடி பத்தாத மாதிரி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் எவ்வளோ மனமாக இருக்குது. இதை இப்போ தாளிச்சுக்கலாம். வாங்க தாளிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ட்டும் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம்,
கருவேப்பிலை, ஒரு அரை பச்சை மிளகாய், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். பெருங்காயம் துண்டு போடுறேன். பொடி தீர்ந்துச்சு, அதனால் நான் வந்து கட்டி பெருங்காயம் கொஞ்சம் போடுவேன். பொடி இருந்தால் பொடி போட்டுக்கலாம். நான் அதிகமாக பொடி யூஸ் பண்ண மாட்டேங்க. இந்த கட்டி பெருங்காயத்தை தட்டி தட்டி போட்டுருவேன். இதில் ஊற்றிக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அந்த உப்பு கம்மியாக இருக்கும். கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கட்டும். இந்த பாருங்க, பீக்கங்காய் பிடிக்காத பிள்ளைகளே இருக்காதுங்களா. எங்கள் பாப்பாக்கெலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி பீக்கங்காவே பிடிக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுனால நல்லா சாப்பிடும். இப்போ இதுக்கு தோசை ஊற்றி சாப்பிடுவோம். மதியத்துக்கு சாப்பாடு மட்டும் வச்சுக்குவோம். இந்த குக்கரில் வைப்போம் பாருங்க. இந்த குக்கரு தீபாவளிக்கு வாங்கினேன். நல்லா இருக்குங்களா? குட்டியோண்டா இருக்கும். 1.5 அளவு சொல்லுவாங்க. 1.5 லிட்ரு ப்ரெஸ்டீஜ் கம்பெனி இது. 1.5 லிட்ரு உள்ளது. கரெக்டாக இந்த இவ்வளோ பெரிய கிளாஸில் போடுவோம். இதே பார்த்திங்கன்னா இவ்வளோ வரைக்கும் வந்துடும். 2 பேருக்கு பத்தலைங்களா? குட்டி அழகாக இருக்காரு. ஒரு சில கைக்கு புளி ஊற்றினாலுமே குழம்பு கெட்டு போயிடும் சொல்லுவாங்க. அது என்னமோ என் கைக்கு வந்து நான் தக்காளி தான் அதிகமாக சேர்ப்பேன். நான் புளி ஊற்ற மாட்டேன். ஆனால் என் கைக்கு வந்து கெட்டு போகாது குழம்பு. இப்போ வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா நான் ஒரு நைட்டு 7 மணி 8 மணிக்கு தான் ஒரு குழம்பு ஸ்கூல் பண்ணுவான். ஆனால் பார்த்திங்கன்னா கிடவே கூடாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க 4 மணி 5 மணி ஆனாவே கெட்டு போயிடும் அப்படின்பாங்க. ஆனால் எனக்கு வந்து அப்படிலாம் கெடாது. குழம்பு வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் சிம்மிலே வச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சு நிறுத்தினாவே குழம்பு வந்து கெட்டு போகாது. ஒரு சிலர் அவசர அவசரமாக குழம்பு வைக்கிறது பார்த்திங்கன்னா அந்த குழம்பு சீக்கிரம் கெட்டு போயிடும். நான் வந்து அதிகமாக வந்து ரொம்ப ஹையாக வச்சுலாம் அடுப்பு ஹையாக வச்சுலாம் நான் சமைக்கவே மாட்டேன். எது வச்சாலும் கொஞ்சம் லோவிலே வச்சு சமைப்பேன். கொதிக்குது பாருங்க. கொதிக்குது பாருங்க. இது பார்த்திங்கன்னா சிம்மில் தான் வச்சுருக்கேன். தெரியுதுங்களா? சிம்மில் தான் வச்சுருக்கேன். வரேன். சூடாக ரெடி ஆயிடுச்சு.
மனமும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாகவும் இருக்கும், அதிக வேலையும் இருக்காது. செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே பாய். நானாக வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக் வரும். ஓகே, சாரி, தேங்க்யூ. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக வரவங்க லைக் பண்ணிடுங்க. வேறு என்ன சொல்கிறது? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய், டாட்டா.